हरे श्रीगुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकम् 5 மூன்றாவது ஸ்லோகம். ஏவம் ச த்விபர அர்த்த கால விகதௌ ஈக்ஷாம் சிஸ்ருக்ஷா ஆத்மிகாம் பிப்ராணே த்வயி சுக்ஷுபே திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம் மாயாதः खलु கால சக்திः அகில அதிருஷ்டம் ஸ்வபாவः अपि च प्रादुर्भूय गुणान् विकास्य विदधुः तस्याः सहाय क्रियाम्. ஏவம் இவ்வகையில் த்விபர அர்த்த கால இரண்டு பரார்த்த காலம் விகதௌ கழிந்தபோது துவயிச்ச நீயும் சிஸ்ருக்ஷா ஆத்மிகாம் படைப்பை விரும்புகின்ற ஈக்ஷாம் திருநோக்கை பிப்ராணே கொண்டதும் மாயா மாயையானது திரிபுவனி பாவாய உலகங்களையும் உருவாக்குவதற்கு ஸ்வயம் தானே சுக்ஷுபே அசைந்து செயல்பட்டது. மாயாதக கலு அந்த மாயையிலிருந்தே அன்றோ கால சக்திஹி காலம் என்ற சக்தியும் அகில அதிருஷ்டம் கண்ணுக்கு புலப்படாத புண்ணிய பாப்பங்களாகிய கர்ம பலன்கள் யாவும் ஸ்வபாவக அபீச்ச வாசனைகளும் அதனதன் இயல்பான தன்மையும் பிராதுர்பூய தோன்றி குணான் விகாசிய சத்வ ரஜஸ் தமோ குணங்களை வெளிப்படுத்தி விரிவாக்கி தஸ்யாக அந்த மாயைக்கு சகாய கிரியாம் உதவியை விததுஹு செய்தன. இப்படி இரண்டு பரார்த்த நீண்ட காலம் முடிந்ததும் நீர் சிருஷ்டியை தொடங்கும் ஈக்ஷணையை செய்த பொழுது மூன்று உலகங்களின் உற்பத்திக்காக மாயை தானாகவே சலித்தது. மாயையிலிருந்து காலசக்தியும் எல்லா ஜீவர்களுடைய அதிருஷ்டமாயிருந்த கர்மங்களும் சுபாவமும் முளைத்து குணங்களை மலரச் செய்து மாயைக்கு உதவி புரிந்தன. ஏவம் ச த்விபரார்த்தகால விகதௌ வீக்ஷாம் சிஸ்ருக்ஷாத்மிகாம் பிப்ராணே த்வயி சுக்ஷுபே திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம் மாயாதः खलु கால சக்திரகில அதிருஷ்டம் ஸ்வபாவோபி ச பிராதுர்பூய குணான் விகாஸ்ய விததுஹு தஸ்யா சகாய கிரியாம்.